தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு கௌரவ கர்னல் பதவி சின்னம் இன்று பல்கலைக்கழக வளாகத்தில் தேசிய மாணவர் படை துணை இயக்குநர் வழங்கினார். தேசிய மாணவர் படை சார்பாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் கீதா லட்சுமிக்கு கௌரவ கர்னல் பதவி சின்னம் வழங்கும் விழா பல்கலைக்கழக அரங்கில் நடைபெற்றது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், அதன் இணைப்பு மற்றும் உறுப்பு கல்லூரிகளில் தேசிய மாணவர் படையில் முனைவர் கீதா லட்சுமி ஆற்றிய தொன்றை போற்றும் விதமாக இவ்விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தேசிய மாணவர் படையின் துணை இயக்குநர் கமாண்டர் அதுல்குமார் ரஸ்தேகி கலந்து கொண்டு கௌரவ பதவி சின்னத்தை துணைவேந்தர் கீதா லட்சுமிக்கு வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் கீதா லட்சுமி கூறுகையில், நம்மளோட தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நம்ம ஒரு என்சிசி விங் 1958வது வருஷம் நம்ம ஆரம்பிச்சோம். TN4 பட்டாலியன் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் கீழே நம்ம ஆரம்பிச்சோம். இது வந்து பசங்களுக்கு மட்டுமே, பாய் சில்ட்ரனுக்கு மட்டுமே இருந்த பெட்டாலியன். அதுக்கப்புறம் 2004வது வருஷம் பெண்களுக்கான ஒரு விங்கும் இங்க ஆரம்பிக்கப்பட்டது. மொத்தமா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் 6 காலேஜஸ்ல மொத்தமா 352 NCC கேடட்ஸ் இருக்காங்க. கோயம்புத்தூர்ல மட்டும் நம்மளுக்கு 2 பெட்டாலியன் இருக்கு. TN4 அண்ட் TN5 கேடட், அது 2 இருக்கு. அதுல வந்து நம்ம கிட்ட 104 பேர் இப்ப நம்ம NCC கேடட்ஸா இருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல முறையில இங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த முறை மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், அதாவது பாதுகாப்பு துறையின் கீழ இருந்து எனக்கு இந்த ஹானரரி கர்னல் கமாண்டன்ட் பதவியை கொடுத்திருக்காங்க. சார் வந்திருக்காங்க. இவங்க வந்து ஸ்ரீ ரச்சோகி, அவங்க வந்து டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் NCC ஒரு 3 மாநிலத்துக்கு இருக்காங்க. தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட். ஸோ ஸ்ரீ அதுல்குமார் ரஸ்தகி அப்படின்னு அவங்களோட பேரு. அவங்க இங்க வந்து எனக்கு இந்த ஹானர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல். நான் ரொம்ப நன்றியுடையவளா இருக்கேன் NCC அவங்களுக்கும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் இந்த ஒரு பெரிய பதவியை எனக்கு கொடுத்ததுக்காக. ஸோ இந்த பதவியின் மூலம் என்னென்ன நாட்டுக்கு நல்லது செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வேன் அப்படின்னு இந்த தருணத்துல நான் உறுதி கூறிக்கிறேன்.